நேயர்களுக்கு வணக்கம். என் பேர் பெனிட்டோ. நான் சவாரி படத்தோட ஹீரோ. இந்த மே 1 வந்து உங்களை சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த கலைஞர் டிவிக்கு என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இன்றைக்கி ரொம்ப ஸ்பெஷல் டே. ஒரு உழைப்புக்கு வந்து ஒரு ரெக்கக்னேஷன் கொடுத்து என்னை இந்த ஷோக்கு அழைச்சிருக்காங்க. ஸோ ஐ எம் வெரி தேங்க்ஃபுல் டு தெம். எனக்கு பேசிக்காக நான் வந்து ஒரு தியேட்டர் ஆர்டிஸ்ட்டாக நான் பண்ணிகிட்டு இருந்தேன். தியேட்டர் ஆர்ட், அப்புறம் ஸ்டேஜ் ட்ராமாஸ், ஸ்ட்ரீட் பிளேஸ், இதுதான் என்னோடய பர்ஃபார்மன்ஸ் நான் பண்ணிகிட்டு இருந்தேன். என்னோடய முதல் வாய்ப்பு வந்து கௌதம் மேனன் சார் அவர் விண்ணை தாண்டி ஒரு வாயால் படத்தில் வாய்ப்பு கொடுத்துருந்தாரு. அதில் நான் ஒரு கேரக்டர் ராய் தாமஸ்ன்னு ஒரு கேரக்டர் பண்ணியிருந்தேன். அப்போ வந்து எனக்கு கொஞ்சம் நர்வஸ்னஸ், ஸ்டேஜ் ஃபியர், அது ஒரு கேமரா முன்னாடி அந்த ஃபியர் வந்து எனக்கு ரொம்ப பயங்கரமாக இருந்தது. ஸோ அவர் வந்து ஒரு கான்ஃபிடென்ஸ் கொடுத்து அவர் ப்ராம்ப்ட் பண்ணார். டயலாக் ப்ராம்ப்ட் பண்ணி நான் ப்ராம்ப்டை வாங்கி தான் நான் ஆக்சுவலாக அந்த டயலாக் அந்த சீனை நான் பெர்ஃபார்ம் பண்ணுறேன். ஸோ அப்போ வந்து பேசிக்காக ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் வந்து ஐ ஹாவ் அந்த கான்ஃபிடென்ஸ் எனக்கு ரொம்பலாம் இல்லை. ஸோ நெக்ஸ்ட் மூவி கொஞ்சம் அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணி தியேட்டரில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி என்னோடய ஆக்டிங் வாய்ஸ் அதில் வந்து நான் கொஞ்சம் ஒர்க் பண்ணேன். என்னோடய ரிசர்ச் கொஞ்சம் பண்ணி நான் கொஞ்சம் ஒர்க் பண்ணதில் வந்து எனக்கு ரொம்ப கான்ஃபிடென்ஸ் கெயின் ஆகிடுச்சு. இந்த படம் வந்து தான் என்னோடய முதல் உழைப்பு. இவ்வளோ ஒரு வருஷம் எனக்கு என்னோடய ஆக்டிங் வாய்ஸ், என்னோடய ஸ்போர்ட்ஸில் நான் பண்ண விஷயம் எல்லாமே எனக்கு வந்து இது கரெக்டாக அமைஞ்ச ஒரு வாய்ப்பு இது. அது வந்து இந்த ஒரு ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு வந்து ஒரு நல்ல ஓப்பனிங் கிடைக்கிறது வந்து ஒரு பெரிய விஷயம். எனக்கு இந்த சவாரி படம் மூலிமா ஒரு நல்ல ஓப்பனிங். ஸோ எனக்கு இப்போ அடுத்த படமும் வந்து எனக்கு புக் ஆகிருக்கு இந்த சவாரி மூலிமா பர்ஃபார்மன்ஸ் பார்த்து. ஸோ நான் வந்து இந்த என்னோடய உழைப்புக்கு எனக்கு ரெக்கக்னேஷன் கொடுத்த டேரக்டருக்கு என்னோடய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் ஃபேமிலி வந்து எனக்கு பெரிய சப்போர்ட்டாக இருந்தாங்க. என்னோடய அம்மா அப்பா, என்னோடய ஒய்ஃப் ஆக்சுவலாக என்னோடய சப்போர்ட்டிவ், பயங்கரமான சப்போர்ட்டிவ். ஒரு சின்ன சின்ன விஷயம் பண்ணாலும் அந்த வந்து டீக்ரேட் பண்ண மாட்டாங்க. நீ பண்ணு, இன்னும் மேலே பண்ணு. அவங்க பேர் மர்சி. அவங்களோட சப்போர்ட் இருந்ததுன்னு என்னோடய உழைப்பை வந்து அவங்க வந்து எல்லா விதத்துலேயும் வந்து உற்சாகப்படுத்தினவங்க. ஸோ அவங்களுக்கும் நான் ஒரு நன்றியை சொல்லிக்கிறேன் இந்த தருணத்தில். வணக்கம், நான் உங்கள் ரமேஷ் ராஜா பேசுகிறேன். டார்லிங் 2 படத்தோட ஹீரோ. என்னோடய முதல் உழைப்பு டார்லிங் 2. இந்த படத்தில் வந்து நான் வந்து நிறையா ஷார்ட் ஃபிலிம்ஸ்லாம் பண்ணியிருந்தேன். அந்த ஷார்ட் ஃபிலிம்ஸ்லாம் பண்ணிவிட்டு ஒரு படம் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணும்போது டைரக்டர் சதீஷ் சந்திரசேகரை மீட் பண்ணேன். அப்போ அவர் ஒரு கதை சொன்னார். அந்த கதையை தான் முதல் படமாக நம்ம ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி பேசி ஆரம்பித்தோம். அந்த படத்தை வந்து இன்றைக்கி ஒரு நல்ல அங்கீகாரம் கொடுத்துருக்கு. அந்த படத்தில் நான் முதல்ல இன்ட்ரடியூஸ் ஆனதில் நான் ரொம்ப பெருமைப்பட்டேன். ஆக்சுவலாக நான் சினிமாக்குள்ளே வந்ததில் இனிஷியலாக எங்கள் ஃபேமிலியில் பயங்கர அகேன்ஸ்ட். ஏன்னா எல்லாருமே பிஸ்னஸில் இருக்கிறாங்க, நான் வந்து சினிமாவில் நடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் டார்லிங் 2 படம் பார்த்துட்டு எங்கள் அப்பா அம்மா எல்லாருமே ரொம்ப சப்போர்ட்டிவாக பேசினாங்க. எல்லாருமே வந்து பாராட்டினாங்க. ஸோ அவங்க ரொம்ப நாள் பேசாமல் இருந்தாங்க. இந்த படத்துக்கு அப்புறம் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அதுவே ஒரு மிகப்பெரிய வெற்றியாக தான் நான் நினைக்கிறேன். அண்ட் அதுக்கப்புறம் வந்து இந்த படம் மூலிமா நிறைய பேர் வந்து பாராட்டுறது, நிறையா ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து நம்ம கூட காலேஜ் ஸ்கூலெலாம் படிச்சிருப்பாங்க. ஆனால் காண்டாக்ட் விட்டு போயிருக்கோம். ஆனால் அந்த பழைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஃபோன் பண்ணாங்க, பாராட்டினாங்க. ஸோ இந்த டார்லிங் 2 எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அங்கீகாரத்தை கொடுத்துருக்கு. இப்போ இந்த படம் மூலயமா வந்திருக்க அடுத்த படம் ஆப்பர்ச்சுனிட்டி விதி மதி உல்டா. டைரக்ட் பண்ணுற ஏஆர் முருகதாஸ் சாரோட அசிஸ்டண்ட். இப்போ ஏஆர் முருகதாஸ் சாரோட அசிஸ்டன்ட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா எல்லாருமே பெரிய பெரிய படங்கள், வெற்றி படங்கள் கொடுத்தவங்க. டி மாண்டி காலனி, எங்கேயும் எப்போதும், நிறையா சொல்லிக்கிட்டே போகலாம். ஸோ அந்த வரிசையில் இப்போ ஒரு விஜய் பாலாஜியும் இந்த விதிமதி உல்டாவை ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக கொடுப்பாரு அப்படின்றத நம்புகிறோம். படமும் ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஷூட்டிங் முடிஞ்சிச்சு, பாடல்கள் ஒண்டி தான் பாக்கி. இந்த படம் இந்த வருஷம் கடைசியில் ரிலீஸ் ஆகும். கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த படம் கிடைச்சதையும் சரி, டார்லிங் 2 ஹிட் ஆனதையும் சரி, என்னோடய முதல் வெற்றியாக நான் எக்ஸெப்ட் பண்ணுறேன். கலைஞர் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் பேய்கள் ஜாக்கிரதை ஹீரோ ஜீவரத்னம். எல்லாருக்கும் மே தின வாழ்த்துக்கள். பேய்கள் ஜாக்கிரதை இந்த படத்தில் எப்படி ஃபஸ்ட்டு சான்ஸ் கிடைச்சோம், நாங்களாம் ஷார்ட் ஃபிலிம் ஜென்ரேஷன்ஸ் இருந்தாலும் முதல் ஷார்ட் ஃபிலிமில் தான் நடிக்க ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் மற்ற படங்களில் சின்ன சின்ன ரோல்லாம் பண்ணிகிட்ருந்தோம். அதுக்கப்புறம் அந்த ஷார்ட் ஃபிலிம்ஸு, இந்த பண்ண ரோல்ஸ் இதெல்லாம் ஒரு இதாக ப்ரொஃபைலாக வச்சு தான் பேய்கள் ஜாக்கிரதை படத்துக்கு அப்ரோச் பண்ணி அதுக்கான வாய்ப்பு கிடைச்சது. பேய்கள் ஜாக்கிரதை எல்லாருக்கும் எவ்வளோ படங்கள் பண்ணாலும் படம் ஹீரோவா அப்படின்றது வந்து ஒரு முக்கியமான விஷயம். ஸோ அந்த விஷயத்தில் பேய்கள் ஜாக்கிரதை எனக்கு என் கெரியர்லேயே ஒரு நடந்த நல்ல விஷயம்.
குழந்தைங்கலேருந்து ஃபேமிலி இருக்கும் எல்லாருக்கும் பிடிக்கக்கூடிய ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜாக அந்த படம் அமைஞ்சு அதுவும் இந்த புத்தாண்டு அன்றைக்கி அது ரிலீஸ் ஆகி வெற்றிகரமாக அந்த படம் ஓடினதில் ரொம்ப சந்தோஷம். மக்களால் எல்லோரும் பாராட்டப்பட்டு நாம் பண்ண ஒரு உழைப்புக்கு கரெக்டான ரிசல்ட் கிடச்சிது அப்படின்னு நினைக்கையில் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். படம் மூலிமா எனக்கு கிடைச்ச மரியாதை என்னென்னா, ஃபஸ்ட்டு மரியாதையே வந்து படத்தை வந்து ப்ரெஷ் ஷோ போட்டுட்டு எல்லாரும் பத்திரிகையாளர்கள் வந்து நல்லா பண்ணியிருக்க தம்பி, ஒரு படம் மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லி பாராட்டினதே எனக்கு கிடைச்ச ஒரு அங்கீகாரம். அதுக்கப்புறம் படம் ரிலீஸ் ஆகி மக்கள் எல்லாரும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எல்லாருமே மனசார வாழ்த்துனாங்க, ரொம்ப நல்லா வந்திருக்கு, நல்லா பண்ணியிருக்கீங்க அப்படின்ட்டு. முக்கியமாக குழந்தைங்க, எங்கே போனாலும் குழந்தைங்க பேய்கள் ஜாக்கிரதை ஹீரோ அப்படின்னு சொல்கிறது, அவங்க ரசிக்கிறது, இதெல்லாமே கிடைச்ச ஒரு நல்ல அங்கீகாரமாக நினைக்கிறேன் நம்மளுடைய படத்தில். கலைஞர் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் கதிரவனின் கோடைமலை படத்தோட ஹீரோ கண்ணன். ஃபிலிம் இண்டஸ்ட்ரிக்கு இந்த படம் மூலியமாக நான் அறிமுகமாக இருக்கேன். லைஃப்பில் சாதித்தவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சி தான் அந்த இடத்துக்கு போய் சேர்ந்துருக்காங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, நீங்கள் என்ன ஆகணும்னு நினைக்கிறீங்களோ நினைக்கிறது மட்டும் இல்லாமல் 100% உழைப்பும் போட்டிங்கன்னா கண்டிப்பாக அந்த இடத்த கண்டிப்பாக அடைவீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் லக் ஃபேவர்ஸ் ஹார்ட் ஒர்க் நெவர் ஃபெயில்ஸ். ஸோ அப்படிப்பட்ட உழைப்புன்றது நமக்கு எந்த வேலையாக இருக்கட்டும், உழைப்பு 100% இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம அந்த இடத்துக்கு கண்டிப்பாக நம்ம அடைவோம் அப்படின்றது எனக்கு பெரிய நம்பிக்கை இருக்குது. ஸோ அப்படி எனக்கு இந்த படத்தில் என்னோடய உழைப்பு அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, கதிரவனின் கோடைமலை இந்த படத்தில் டைரக்டர் சார் பிகினிங்லேருந்தே அந்த படத்தோட வழக்கு வட்டார மொழி ரொம்ப இயல்பாக எனக்கு வரணுன்றதுக்காக கிட்டத்தட்ட ஒரு 2 மாதம் நாங்கள் ட்ரைனிங் எடுத்துக்கிட்டோம். டே நைட் பார்க்காம எல்லாருமே ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சோம். அந்த படத்தில் உழைச்சி ஸ்க்ரீனில் இன்றைக்கி நாங்கள் பார்க்குறப்போ எங்களுக்கு ரொம்ப பெரிய அங்கீகாரம் கிடச்சிது. போன வருஷம் எனக்கு நாங்கள் உழைச்ச உழைப்பு இந்த வருஷம் எங்களுக்கு வந்து ஒரு பெரிய பலன் கிடச்சிருக்கு. அது மூலியம் கதிரவனின் கோடைமலை இந்த படம் ரிலீஸுக்கு அப்புறம் எனக்கு கிடைச்ச முதல் மரியாதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் அப்பா கிட்ட எனக்கு கிடைச்ச பெரிய மரியாதை. லைஃப்பில் ரொம்ப பெரிய சப்போர்ட்டாக எனக்கு இருந்தார். என்றைக்குமே சினிமாவுக்கு நான் போகணுன்றப்போ எனக்கு ஃபுல் சப்போர்ட் கொடுத்து என்னை வந்து சினிமாவில் நீ தைரியமாக போ அப்படின்னு சொல்லி என்னை நம்பி அனுப்பிச்சாங்க. அவருக்கு பண்ண ஒரு பெரிய மரியாதையாக நினைக்கிறேன். ஏன்னா ஸ்க்ரீனில் ஒரு 70 mm அவர் பார்க்குறப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அது ரொம்ப பெரிய மரியாதையாக நினைக்கிறேன். நிறைய பேருக்கு கேட்ட கேள்விகளுக்கு எல்லாமே எனக்கு இந்த படம் வந்து ஒரு பதிலாக அமைஞ்சுது. அது ஒரு பெரிய மரியாதையாக நினைக்கிறேன். இந்த படத்தில் நாங்கள் ரொம்ப மொத்த டீமுமே ரொம்ப டே நைட் பார்க்காம ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சிருக்காங்க. ஒரு 60 நாள் நாங்கள் வந்து சங்கரன் கோயிலே அங்கேயே இருந்து எந்த பேசிக்காக ஒரு சின்ன எதுக்குமே கிடச்ச இடத்துல இருந்துக்கிட்டு கிடச்சதை சாப்பிட்டுக்கிட்டு, தண்ணி கூட இருக்காது சம்டைம்ஸு, ரொம்ப மலை மேலே ஏறி போயிடுவோம், தண்ணி இறக்க வேணுன்னா கூட கீழே இறங்கி தான் வரணும். அந்த மாதிரிலாம் கூட ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த படம் பண்ணியிருந்தோம். இந்த படம் இன்றைக்கி எல்லாராலையும் நல்லா பேசப்படுது அப்படின்றதுக்கு பார்க்குறப்போ அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுக்கு ஃபுல் காரணம் உழைப்பு மட்டும்தான். கலைஞர் டிவி வியூவர்ஸ்க்கு என்னுடைய வணக்கம். நான் தான் உங்கள் தமிழ் கிடா பூசாரி மகுடிங்கிற படத்தில் ஹீரோவாக பண்ணியிருக்கேன். இந்த படத்தில் என்னோடய உழைப்புன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன் அப்படி தான் சொல்லணும். ஏன்னா இந்த படத்தை முதல்ல நான் எடுத்தும்போது டேரக்டர் சார் சொன்னார் என்கிட்ட, கதை சொல்லும்போது என்கிட்ட சொல்லியிருந்தார், சார் அந்த கதை ஓகேவான்னு. அந்த கதையில் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு ஹீரோ ஒரு ஆன்டி ஹீரோ, அந்த ஹீரோ தான் என்னை செலக்ட் பண்ணார். ஏன் சார் ஆன்டி ஹீரோவுக்கு என்னை செலக்ட் பண்ணல நான் கேட்டேன். அப்போ அவர் சொன்னார், அந்த கேரக்டர் உங்களுக்கு ஒத்து வராது சார், ஏன்னா அது ரொம்ப ஒரு ராவான கேரக்டர், ரொம்ப ஹெவியாக இருக்கும், அதை உங்களால் பண்ண முடியாது அப்படின்னாரு. இல்லை சார், நான் அந்த கேரக்டர் நான் பண்ணுறேன், அந்த கேரக்டர் எனக்கு கொடுங்க அப்படின்னு அவர்கிட்ட கேட்டேன். அப்போனா ஒன்று செய்வோம் சார், முதல்ல வந்து நான் உங்களை நடிக்க வைக்கிறேன், ஃபஸ்ட்டு ஒரு 5 minutes பண்ணிடலாம், ஒரு ஷார்ட் எடுத்துடலாம், அதுக்கப்புறம் நீங்கள் ஓகேவா இல்லையா நான் சொல்லிடுறேன் சார். ஷூட்டிங் ஸ்பாட்டில் பார்த்தீங்கன்னா ஹீரோயின்ட்டு நடிக்கிறதுக்கு ஒரு கூச்சம் இருக்கும். ஏன்னா ஹீரோயின்ட்டு மற்றவங்கள, ஏன்னா நான் இந்த படத்தில் வந்து ஒரு வில்லத்தனமாக நடிச்சிருப்பேன், போட்டு எல்லாத்தையும் அடிக்கிறது உதைக்கிறது மிதிக்கிற மாதிரி தான் எடுத்துகிட்டு போனது. ரொமான்ஸ் வரும்போது அந்த ஹீரோயின்கிட்ட போகும்போது எனக்கு கொஞ்சம் கூச்சமாக இருக்கும். ஏன்னா ஃபஸ்ட் நாள் பார்த்திங்கன்னா, அந்த ஃபஸ்ட் நாளில் ஒரு 7 days ஒரு 17 days போயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் அந்த பொண்ணுக்கிட்ட போய்ட்டு மாமான்னு சொல்லுவாங்க. அப்போ ஒரு ரியாக்ஷன் கொடுக்கணும்னு சொல்லுவார், ரொமான்ஸாக கொடுக்கணும் சார், டேரக்டர் சார் சொன்னார். ரொமான்ஸாவா சார், எப்படி சார் கொடுக்குறது, ரொமான்ஸாக சொல்லி கொடுங்க சார். படத்தெல்லாம் எடுத்து முடித்த பிறகு ராஜா சார், என்னுடைய படத்துடைய முக்கிய பலமே அவர் தான் சொல்லணும். அந்த இவ்வளோ உழைப்பு நான் உழைச்சதுக்கு அந்த ஊதியம் ஒன்று சொல்லுவாங்க இல்லையா, சேலரிங்கிற மாதிரி ஒரு விஷயங்கள், அதுக்கு யாருன்னா அது சார் தான், ஐயா தான். ஏன்னா இந்த படத்தை நாங்கள் எடுத்துகிட்டு போய் கொடுக்கும்போது வெறும் மண்ணு மாதிரி தான் கொடுத்தோம். அதான் பிடிக்கிறவங்க பிடிச்சா பிள்ளையார் ஆகும்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி தான் ராஜா சார். சின்ன பொண்ணு
அந்த பொண்ணு கூட இன்றைக்கி அந்த ராஜா சார் பண்ண சாங்கை விடாமல் பாடிக்கிட்டே இருக்குது அந்த பொண்ணு கூட, சின்ன பொண்ணு. அதுக்கு எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு மரியாதை நான் சொல்லுவேன். ஏன்னா பாலாபிஷேகங்கள், ஊர்வலங்கள் அப்படின்னு எவ்வளவோ சூப்பராக பண்ணாங்க. இதெல்லாம் நினைக்கும் போது நான் ரொம்ப என்ன சொல்கிறதே தெரில. அதுக்கு காரணம் இந்த கலைஞர் டிவின்னு நான் சொல்லலாம்.